ஹாய் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ சந்தோஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான காய்கறிகள்லாம் சேர்த்த கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் இந்த காய்கறிகள் தான் நான் சேர்க்க போகிறேன். தக்காளி, வெங்காயம், புளி ஊற வச்சுருக்கேன். அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கருவாடு ஊற வச்சுட்டேன், அப்போ தான் சுத்தமாக கழுவ முடியும். காய்கறிகள்லாம் தண்ணியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியை ஹீட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் மண்சட்டியில் வச்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரியிறப்ப கடுகு சேர்த்துக்குருவோம். இது ரெண்டுமே நல்லா படபடன்னு பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய், 2 நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய் 2ஐயும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் சேர்த்து கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காவையும் முருங்கைக்காவையும் வதக்கி விட்டுக்குருவோம். இப்பயே போட்டோம்னா மாங்காய் கரைஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் டைம் ஆகட்டும், அப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகள்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மாங்காயை கொஞ்சம் பெரிய சைஸாக சேர்த்துக்கிறேன். கரைஞ்சி போயிடும். இப்படி சேர்த்தோம்னா மட்டும்தான் கொஞ்சம் முழுசாக இருக்கும். இப்போ 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிறணும். அரிசி கழுவுன தண்ணி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நான் மூடி வச்சிடுறேன். குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகட்டும். குழம்பு நல்லா கொதித்து ஆடை விழுந்துடும். இப்போ கருவாடை கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். நல்லா கொஞ்சம் நம்ம காய்கறிகளாக எடுக்கும் போதே நீங்கள் கருவாடு தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா ஸ்லாம்பு இல்லாமல் சுத்தம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. கருவாடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்